பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2014 பதவியேற்றதிலிருந்து உள்ளூர் பொருளாதாரம், சுதேசி பொருளாதாரம், குறிப்பாக கைத்தறி கைவினை பொருட்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தூதுவரா இருந்துட்டு இருக்காரு. உலக நாடுகளுக்கு எங்கு சென்றாலும் கூட நம்ம நாட்டுல உற்பத்தி செய்யப்படுகின்ற கைத்தறி துணிகளாகட்டும், கைவினை பொருட்களை பரிசா கொடுக்கறத வழக்கமா கொண்டதன் மூலமா இன்றைக்கு பல்வேறு பொருட்களுக்கு உலக சந்தை அப்படிங்கிறது இன்னைக்கு பிரம்மாண்டமா விரிஞ்சிருக்கு. இன்று தேசிய கைத்தறி தினத்துல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எல்லாரையும், குறிப்பா ஜென்சி, நீங்க உங்களோட ஹேண்ட்லூம் பத்தி வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நான் நம்மளோட இந்தியாவினுடைய பரந்துபட்ட அல்லது ஒரு பல்வேறு வித்தியாசங்களோட இருக்கக்கூடிய பழமையும் செழுமையும் கொண்ட நம்மளோட கைத்தறி பாரம்பரியத்தை பத்தி பேசின்ற பொழுது எனக்கு 2 விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. ஒண்ணு, தேசிய கைத்தறி தினத்தை ஒட்டி கடந்த 9 வருஷமா கோயம்புத்தூர் மாவட்டம் மற்றும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இளைய சமுதாயத்து, குறிப்பா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஹேண்ட்லூம் ஃபேஷன் ஷோ அப்படிங்கறது ஒண்ணு நடத்திட்டே இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் அதற்கான வரவேற்பும் ஆதரவும் அதிகரிச்சுட்டே இருக்கு. இரண்டாவது, கைவினை கலைஞர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 30% நம்ம பயன்படுத்துற பொருட்கள்ல கைத்தறி இருக்கணும், கைவினை பொருட்கள் இருக்கணும் அப்படிங்கறத வலியுறுத்தியும் நாங்க அந்த நிகழ்ச்சிகளை நடத்திட்டு இருக்கோம். இப்போ எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில கைத்தறி பத்தி கூட உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். முதல்ல தமிழ்நாட்டினுடைய செட்டிநாடு கண்டாங்கி புடவை. இன்னைக்கு கண்டாங்கி புடவை அந்த காலத்துல நம்மளோட பாட்டிங்க, அம்மாங்கெல்லாம் கட்டிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு இன்னைக்கு ஒரு சிலர் மட்டும்தான் அந்த கண்டாங்கி நெசவு செஞ்சுட்டு இருக்காங்க. காரைக்குடியினுடைய இந்த கண்டாங்கி அப்படிங்கிறது ஒரு 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 மிகப்பெரிய ஒரு வரலாற்று பின்னணியோட அதை நம்ம பார்க்க முடியும். செட்டிநாடினுடைய அடையாளம் இன்னைக்கு இந்த கண்டாங்கி அப்படிங்கறது கொஞ்சம் உடுத்தருக்கு கனமா இருக்கும். பட் ஆனா அம்மா கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை இது கொடுத்துரும். அதே போல உலக புகழ் பெற்ற நம்முடைய காஞ்சிபுரம் பட்டு, இத கட்டிட்டு போனா எந்த ஒரு இடத்துக்கு போனாலுமே அந்த இடத்துல ஒரு ரிச் லுக், ராயல் லுக் அப்படிங்கறத இந்த காஞ்சிபுரம் நம்மளுக்கு கொடுத்துரும். அதே போல ஆந்திராவினுடைய காட்டன் இது. சோ ரொம்ப சிம்பிளா, அதே சமயம் ஒரு எலிகென்ட்டா எடுத்துட்டு போகணும் அப்படின்னா, கட்டிட்டு போகணும்னா இது நல்லா இருக்கு. அதே போல மத்திய பாரதத்துல, சென்ட்ரல் இந்தியாவில இருக்கக்கூடிய விதர்பா டசர், அதுல பீகாரினுடைய மதுபனி. சோ இந்த பீகாரினுடைய மதுபனி இன்னைக்கு உலக புகழ் பெற்றதா மாறிட்டு இருக்கு. அதனோட ஓவியங்களும் சரி, கைத்தறி துணிகளும் சரி, இது இன்னைக்கு மதுபனி அப்படிங்கிறது பல்வேறு பொருட்கள்ல இந்த ஓவியங்கள் உருவாக்கப்பட்டு வருது. குஜராத், ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய பாந்தினி, இந்த பாந்தினிங்கிறது ஒரு குட்டி குட்டியா நம்மளுக்கு இத டைப் பண்ணி அதை டிப் பண்ணுவாங்க. அதே போல நம்முடைய காளஹஸ்தியினுடைய கலம்கரி இன்னைக்கு ஃபியூசன் அப்படிங்கறது எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னா, காஞ்சிபுரம் சில்க்ல மதுபனி பெயிண்டிங் வர அளவுக்கு இன்னைக்கு ஒண்ணுக்கொண்ணு அந்த ஃபியூஷன் அப்படிங்கிற கலவை எல்லாம் உருவாகிட்டு வந்தா கூட தனித்துவமான ஒவ்வொரு நெசவுமே அதனோட பேரை சொல்லிட்டே இருக்கு. அதே போல நார்த் ஈஸ்ட்ல இருந்து மேகலா, இது அஸ்ஸாமினுடைய சில்க். நம்ம நாட்டுல தாங்க ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ள கூட 4-5 விதமான கைத்தறிய பார்க்க முடியும். உலகத்துல வேற எந்த நாட்டிலயும் இந்த அளவுக்கு ஒரு டைவர்ஸ் ஹேண்ட்லூம பார்க்கவே முடியாது. அதே போல மிக மிக புகழ் பெற்ற, குறிப்பா பிரிட்டிஷ்காரங்களோட நம்ம நாட்டுல என்னென்னவெல்லாம் அவங்க எடுத்துட்டு போனாங்க அப்படிங்கும் போது, எதெல்லாம் அழிச்சாங்க அப்படிங்கும் போது மஸ்லின், இது வெஸ்ட் பெங்கால்ல மஸ்லின் காட்டன், இதனோட நெசவு அப்படிங்கிறது மிக மிக தனித்துவமானது. நம்ம எல்லாம் அந்த காலத்துல படிச்சிருக்கோம். மஸ்லின் துணியை ஒரு தீப்பெட்டிக்குள்ள போட்டு எடுத்துட்டு போவாங்கன்னு. இன்னைக்கும் அந்த மாதிரி நெய்யறவங்க இருக்காங்க. அந்த மஸ்லின் காட்டன்ல ஜாம்தானி நெசவு, இதெல்லாம் இது இன்னும் சொல்லிட்டே போலாம். 1 மணி நேரத்துக்கு நம்ம இந்தியாவினுடைய பல்வேறு கைத்தறிகளை பத்தி சொல்லிட்டே போலாம். அந்த மாதிரி ஒரு சிறப்பு மிக்க கைத்தறி பாரம்பரியத்தை நம்ம நாட்டுல நம்ம வச்சிருக்கோம். அதை செலிப்ரேட் பண்றதுக்கான ஒரு அக்கேஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற இன்றைய நாள் தேசிய கைத்தறி தினத்தை நம்ம நினைவு கூறுவோம். அதே போல இந்த கைத்தறியை எவ்வளவோ கஷ்டத்துக்கு மத்தியில தொடர்ச்சியாக எடுத்து சென்று கொண்டிருக்கும், ஒவ்வொரு தலைமுறைக்கும் எடுத்து சென்று கொண்டிருக்கும் நம்முடைய கைத்தறி நெசவாளர்களுக்கும் கைவினை கலைஞர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.